அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா பால் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண சேமியா பார்த்திங்கன்னா, நான் வந்து நார்மல் உப்புமாக்கு செட் பண்ண சேமியா, அந்த சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாயச சேமியாவில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்படி தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பால் காய்ச்சுற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த 1/2 டம்ளர் தண்ணி நான் எதுக்கு ஊற்றுனேன் அப்படின்னா, இந்த சேமியா வந்து நம்ம இந்த பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி காஞ்சதும் நான் சேமியா சொன்னோம் இல்லையா, நார்மல் உப்புமாவுக்கு எடுத்த சேமியா, அந்த சேமியா வந்து உடச்சி சேர்த்திக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவு வந்து சேர்த்திருக்கேன். நல்லா உடச்சி சேர்த்திக்கோங்க. உடச்சி சேர்த்தி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த சேமியாவை வந்து கொட்டிக்கோங்க. சேமியாவை கொட்டி பால் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சேமியா அந்த பால்லேயே வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்து வரட்டும். சேமியா ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாமே வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து பாலில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம பாயச சேமியாலாம் வாங்கணும்னு செய்ய தேவையே இல்லை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.